கட்டி பிடிச்சி அழுவக்கூடாது, போகும்போது அழுதுட்டே போகக்கூடாது அப்படின்லாம் சொன்னா. 1.5 வருஷம் வாழ்ந்த எனக்கு என்ன பதில் இருக்கு? கள்ளக்குறிச்சிக்கு டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வந்தாரு, ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு போயிட்டு வந்தாரு. போயிட்டு வந்து கோவிலுக்கு போனோம், லாஸ்டா வந்தோம். வந்துட்டு நான் கடைசியா அவர் அப்பதான் பாக்குறேன். அதுக்கப்புறம் அவர் இந்த நிலைமையில தான் நான் பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் சரி முடிஞ்சு போச்சு, முடிஞ்சது, நம்ம பேசி என்ன வரப்போகுது, ஆதங்க இருக்கும்லன்னு சொல்லிதான் நானு எனக்கு சரி நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு. ஆனா எல்லாமே என் பக்கம் திரும்பின மாதிரி, நான் ஏதோ பண்ண மாதிரி ஆதங்கத்துல எல்லாம் பேசினாங்க. சரி நீங்க பேசுங்க, நான் அப்ப கூட வாய திறக்கல. என் சடங்குப்படி பண்ணணும்னு சொல்லி நாங்க சொன்னோம், எரிச்சிடலான்னு சொல்லி எல்லாமே பேசணும். எரிச்சா அவருக்கு வலிக்கும் தான், எனக்கும் தெரியும். அவங்க அம்மா பேசினாங்க தான், பண்ணிடலாம் அந்த இடத்துல. எனக்கு அந்த சடங்குன்னு என் மாமியார் மாமனார் எல்லாரும் நின்று எனக்கு பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு நான் பேசினேன். சரின்னு சொல்லிட்டு போற வழியில கடைசியா தர்காக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. தர்கால போய் பார்த்தா எல்லாம் முஸ்லீம் முறைப்படி, எங்க மாமனார் ஹிந்து, மாமியார் முஸ்லீம். முஸ்லீம் முறைப்படிதான் பண்ணணும்னு சொல்லி அங்க போயிட்டாங்க. புடிச்சு அழுக கூடாது, கட்டி புடிச்சு அழுக கூடாது, போகும்போது அழுதுட்டே போக கூடாது அப்படின்லாம் சொன்னா. 1.5 வருஷம் வாழ்ந்த எனக்கு என்ன பதில் இருக்கு?